தேடி சென்று பேசுவதில் தவறில்லை, தேடி வராதவரிடம் தேடி சென்று பேசுவது தான் தவறு. துரோகத்தால் தொலைத்த புன்னகையை அன்பால் மீட்டெடுக்க முடிந்தால் அந்த அன்பு வாழ்க்கையில் வரம். அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு என்பது உண்டு. ஆனால் துரோகங்கள் மறக்கப்பட்டாலும் மன்னிப்பு என்பது என்றுமே இல்லை. துரோகிகள் மீது நம்பிக்கை வைப்பதற்காக வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகிறது. என்னை கொல்வதற்கு ஆயுதம் எதுவும் தேவையில்லை. பாசம் என்ற பெயரில் வேஷம் காட்டினாலே போதும். தேவை முடிந்ததும் நண்பன் துரோகி ஆகிறான். தேவை தொடங்கும் போது துரோகி நண்பன் ஆகிறான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கும் நீ பொருளாகாதே. துரோகம் கொலைக்கு சமம். தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதீர்கள். சிலர் துணிந்து வென்று விடுவார், சிலர் துவண்டு முடங்கி விடுவார். எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள். தயவு செய்து உங்களிடம் நியாயமே இருந்தாலும் யாரிடமும் கோபப்படாதீர்கள். ஏனெனில் துரோகிகள் அனைவரும் உங்களை கோபப்படுத்தி அதில் உங்களை பலவீனப்படுத்தி அவர்கள் நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்கிறார்கள். விதிக்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ளத்தான் முடியுமே தவிர விதியை மாற்ற யாராலும் முடியாது. புருவம் செதுக்கி சாயம் பூசிய கண்களை விட கனவை சுமந்து கருவளையம் சூடிய கண்கள் விலை மதிப்பற்றது. தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென சேர்த்துக்கொள். தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம். நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் நாம் அதிகம் நேசித்த ஒன்றை இழந்த பின்பே நடந்திருக்கும். சிலருக்கு வேஷம் போடும் புது உறவுகள் பல தேடி வருவதனால் பாசமான பழைய உறவுகள் மறந்தே போய்விடுகிறது. பொதுவாக குறை கூறுபவர்கள் நம் செயல், எண்ணம், திறமையின் மீது குறை கூறுவார்கள். 2வது அதிர்ஷ்டத்தின் மீது, 3வது வெளி தோற்றத்தின் மீது. முதலில் இருப்பதில் மட்டும் கவனம் செலுத்தினால் முன்னேறிவிடலாம். எல்லோருக்கும் தர முடியாது, எல்லோரிடமும் எதிர்பார்க்க முடியாது மரியாதை. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச பப்ஸுக்கு 4 எண்டு, வடநாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச சமோசாவுக்கு 3 எண்டு, நம்ம ஆளு கண்டுபிடிச்ச வடைக்கு நோ எண்டு. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. அதன் வலி மரணத்தை விட கொடியது. செய்யும் காரியம் தவறாகும் போது, நடக்கும் பாதை கரடு முரடாய் தோன்றும் போது, கையிருப்பு குறைந்து கடன் அதிகரிக்கும் போது, கவலைகள் உன்னை அழுத்தும் போதும் அவசியமானால் ஓய்வெடுத்துக்கொள். ஆனால் ஒருபோதும் மனம் தளராதே. நம் வளர்ச்சியை தடுக்க எப்பொழுதும் எதிர்ப்புகள் வரும். அதை எதிர்த்து போராடினால்தான் முன்னுக்கு வர முடியும். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும். நன்றாக இருக்கிறீர்களா என்பது சம்பிரதாய கேள்வி. நன்றாக இருக்கிறேன் என்பது சம்பிரதாய பதில். கேள்வியிலும் உண்மையில்லை, பதிலிலும் உண்மையில்லை. இந்த உலகத்தில் எந்த பொருளும் 2 முறைதான் அழகாக தெரியும். 1 அடைவதற்கு முன்பு, 2 இழந்ததற்கு பின்பு. தன் மாமனார் சொத்துமின்றி, தன் அப்பன் சொத்துமின்றி, சொந்த உழைப்பால் எவன் ஒருவன் தன் மனைவி மக்களை காப்பாற்றுகிறானோ அவனே சிறந்த ஆண்மகன். உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும் நிலவுக்கே அமாவாசை என்கின்ற கருப்பு பக்கம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எம்மாத்திரம்? வாழ்க்கையை பற்றி யார் சொல்லி கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது. வாழ்க்கையே சொல்லி கொடுக்கும்போது தான் தெளிவாக புரியும். கனவில் கூட நினைத்து பார்க்க கூடாது பாசம் என்ற பேரில் வேஷமிட்ட பச்சோந்திகளை. கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருள்களை ரொம்ப அழகாக பயன்படுத்திடுவார். உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதைகளாகும். உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். ஆதலால் எப்பொழுதாவது உடைஞ்சி நொறுங்கி போனால் நம்புங்க, கடவுள் உங்களை பெரிசா விஷயங்களுக்கு தயார் பண்ணுறாருன்னு. மனிதராக பிறந்து விட்டால் ஒன்று சுய புத்தி இருக்கணும், இல்லை சொல் புத்தி இருக்கணும். இந்த 2மே இல்லைன்னா நடுத்தெருவில் தான் நிற்கணும்.